Hi Ravi sir, Happy Hello. New Year to you and your family. Thank you. Thank you. Wish you the same. இந்த வருஷம் லிபரலா நாங்கள் நிறைய படங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு எங்கள் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் விஷஸ். Thank you. Thank you. Hoping. சார் இந்த Hope. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த இதில் டிடிஎஃப் வந்து உங்கள் கணிப்பில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ட் மஞ்சரி வந்து இந்த வீக் எவிக்ட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து டிடிஎஃப்ல ரயான் ஜெயிச்சிட்டா அவங்க போகிற வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ராணுவுக்கு என்ன ரோல் இருக்கு? அவரை கடைசி வரைக்கும் ஃபைனல் கொண்டு வந்துருவாங்களா? ஸோ இது எனக்கு ஃபுல்லாகவே ஒரு கன்க்ளூஷனாக இருக்கு. என்ன இந்த இதில் ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டை ஒதுக்கிடுவாங்கன்னு தோணுது. இல்ல அப்படி ஒதுக்கிடுவாங்கன்ற அப்படி ஒருதலை பட்சமா போயிட முடியாது. பட் ஆனா இந்த டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேம் so far வாட் ஐ அப்சர்வ், இது என்னோட வியூ, என்னுடைய ரிவ்யூ பெர்ஸ்பெக்டிவ் அனாலிசிஸ் படி டிடிஎஃப் உடைய கேமை வந்து இட்ஸ் த டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டீவியேஷன். டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டீவியேஷனை வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு அதுல இருந்து இந்த கேமை வந்து ஆக்சஸ் பண்றாங்க. அண்ட் த கேம் இஸ் நாட் பிட்வீன் த காம்படிட்டிவ் ஃபைட்டர்ஸ், த கேம் இஸ் பிட்வீன் த ஸ்பான்சர்ஸ் அண்ட் த ஃபிக்ஸட் பிளேயர். அதாவது அவங்க டிடிஎஃப் விளையாடுற முனைப்போட இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், அவங்க நினைக்கக்கூடிய இருக்கிற ஒரு பிளேயர், அவங்க வந்துடவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளேயர், இது மூணுத்தையுமே வந்து ஒரு பாயிண்ட்ல வச்சிருப்பாங்க. இந்த வீக்ல யார் வெளியில போகணுன்றத இன்னொரு பாயிண்ட்ல வச்சிருப்பாங்க. அடுத்த வீக்ல யார் இருந்தா பாக்ஸ் எடுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸை ரெக்ரியேட் பண்ணணுன்றத இன்னொரு பக்கத்துல வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த ஒரு வாரம் மக்களை சந்திக்காம இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த வாரம் இவன் போறதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அடுத்த வாரம் மக்களை இவன் சந்திச்சிட்டானா 100% இவன் தாண்டது கஷ்டம் அப்படின்ற இது எல்லாமே இந்த நேரம், அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்க் முடிகிற நேரத்துல அந்த கேம் ஸ்ட்ரக்சரை வந்து கண்டிப்பா வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து மேக்கர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்டையர் டிடிஎஃப் வந்து நம்ம பார்க்குற அந்த, நான் வந்து அந்த ஆங்கிள் பார்க்கறதே இல்லை. நான் பார்க்குற ஆங்கிள் என்னன்னா, தே ஹாவ் ஃபிக்ஸ்டு சார்ட்ஸ். அந்த பீப்புளோட நம்பர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது ஒரு அதாவது ஒரு டாஸ்க் மார்னிங் ஆக்டிவிட்டின்ற பேர்ல அது ஒரு டாஸ்காவே கொண்டு வராம டிடிஎஃப் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் ஆக்கியிருப்பாங்க. வந்து எல்லாரையும் உட்கார வச்சிருப்பாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்டாப் அண்ட் ஸ்டாப்குள்ள அவங்க என்ன ஆட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க டுவர்ட்ஸ் ஃபார் திஸ் கேம் அப்படின்றது இந்த 10 பேர் சொல்லணும்னு இருப்பாங்க. எல்லாரும் கட 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 கடன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. முடிச்ச உடனே ஆஸ் யூஷுவல் நம்ம ஆட்கள் தானே, இது வந்து யாருக்கு வேணும் யாருக்கு வேணான்றதுல இவங்களுக்கு யார் வர வேணாம்னு நினைக்கிறதுல முத்து வேணாம்னு நினைக்கிறவங்க வேற ஒருத்தவங்களுக்கு ஸ்கோரிங் போடுவாங்க. இன்னொருத்தங்களை வந்து ஸ்கோரிங்ல யார் உண்மையிலேயே அது இல்லை, நரேட்டிவும் நல்லா இருக்கணும் அப்படியும் இருக்கிறதுல கடைசியா மஞ்சரி அண்ட் முத்துக்குமரன் இல்ல இன்னொரு ஓட்டு வந்துடக்கூடாதுன்னு ரயன் என்ற நேம்லாம் வந்தது. எல்லாமே ஓகே. இவங்க நம்பர்ஸை எடுத்து ஸ்பேர் பண்றதுல ஒரு ஆளை அவங்க சூஸ் பண்ணும்போது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இது ஏதோ ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டின்னு. ஒன்ஸ் அது நடந்ததுக்கு அப்புறம் அவர் மெதுவா அடுத்த பாலை ஓபன் பண்றாரு. என்னன்னு ஓபன் பண்றாரு அவரு? ஓகே மஞ்சரி, நீங்க யுனானிமஸா உங்களை சூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ யுனானிமஸா அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கல்ல, உங்களுக்கான கிரெடிட்ஸ் என்னன்னா நீங்க வந்து 3 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிருக்கீங்க. அந்த ஆப்ஷனும் உங்க கையிலேயே கொடுக்குறோம். யாராச்சும் 3 பேர்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஏன் இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சு அந்த டான்ஸ்ல நல்லா ஆடின டான்ஸர் ஒருத்தரை எடுத்து அந்த டான்சர் கிட்ட இருந்தா மஞ்சரி ஜெயிச்சிருப்பாங்களா? ஒருத்தர் நல்லா பேசுறான்றதுனால அந்த பேச்சாளரை நீங்க பேச விடுறீங்க. அவங்க நரேட்டிவை நல்லா தான் செட் பண்ணுவாங்க. நல்லா பேசக்கூடிய தெரிஞ்ச ஒருத்தவங்க நரேட்டிவை ப்ராப்பரா செட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து டிடிஎஃப் பாயிண்ட்ஸ் உட்காந்து ஷேர் பண்ணுவீங்களா? அதுல லாஜிக்கே இல்லை. நீங்க அப்படி அந்த பாயிண்ட்ஸை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா மஞ்சள் மாதிரியான ஸ்பாட் இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுவாங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கரெக்டாக யூஸ் பண்ணி யார் ஜென்ரலாக அது கூட பெருசா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தேவையில்லை, டாப் ஸ்கோரிங் நம்பர்ல இருந்து எடுக்கணும்னு. பட் அதுலயும் அவங்க தெளிவா சௌந்தர்யாவை தொடாம ரயன் ராணவ் அண்ட் இவங்களை தொட்டது வந்து இட்ஸ் வெரி ஸ்மார்ட் மூவ் அவங்க 3. ஆனா இது வந்து என்னன்னா இதை விட ரொம்ப டிரான்ஸ்விசிபிளா உங்களுக்கு காமிக்க முடியாது எப்படி ஒரு பிளேயரை களம் விளையாண்டுகிட்டு இருக்குன்றது. அதாவது இந்த கேமை இவங்க விளையாண்டு ஜெயிக்கிறத விட நிறைய பேர் விளையாடாம பாயிண்ட்ஸ் எடுக்க வைக்கிறதும், அப்படி விளையாண்ட பாயிண்ட்ஸை வேற விதமா அவங்க கிட்ட இருந்து புடுங்குறதும், திருப்பி மறுபடியும் அவங்க நினைச்ச பிளேயருக்கு பாயிண்ட்ஸ் போய் சேர்றதுக்காக மறுபடியும் டாஸ்கை ரிஃபார்ம் பண்றதும், இது மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இட்ஸ் ஃபார் மீ, அக்கார்டிங் டு மீ, அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க.
அந்த 2 பேருக்குள்ள ஃபாலோ ஆகணும். அந்த 2 பேர் ஃபாலோ ஆகுனா அவங்களால நெக்ஸ்ட் வீக் ஒருத்தங்களுக்கு இது பெட்டி எடுக்க வைக்க முடியும். அதே மாதிரி இந்த வாரம் வெளியில அனுப்பிட முடியும். இனிஷியல் பிளான் ராயன் எந்த லெவல் போவாரு அப்படின்றது தெரியாதனால ராயன் வந்து வெளியில அனுப்பிடலான் இருக்கிறது. இந்த வாரத்துல வெளில அனுப்பலான் இருக்கிறது போக, நான் சொன்ன அந்த டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிவியேஷன்ன்றது என்னன்னா, ஒரு வாரம் பூரா முத்து ராயனுடைய கேம் மட்டுமே எல்லாரையும் பாக்குற மாதிரி அந்த ப்ரோமோ, அந்த கான்வர்சேஷன், அதுக்கான டிபேட்ஸ், என்டையர் டிஜிட்டல் ஃபோரம் அதை பேச வைக்கிறது, இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணி இவங்க நினைக்கிறத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான். இந்த டிவியேஷன் ஆஃப் இந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு இடத்துல கூட மைலேஜ் கிடையாது. எந்த விதத்திலையும் இந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு விஷயத்த மட்டும்தான் கிரியேட் பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்க. அது என்னன்னா, முத்துக்குமரனுக்கு யார் கவுண்டர் கொடுக்குறாங்களோ, இல்ல முத்துக்குமரனோட கேம்ல யார் கவுண்டர் கொடுக்குறாங்களோ, காம்படிட்டிவ் கிரவுண்ட்ல இருக்கிற ஓட் பேங்கிங் வந்து பிரேக் ஆகும். அது என்னென்ன பிரேக் ஆகும்னா, ஒரு விதம் தான், ஒரு மாதிரி ஓகே, இவன் வந்து இவனுக்கு கவுண்டர் கொடுக்குறான், நமக்கு ஸ்ட்ரெயிட்டா அஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லாட்டியும் ஒருத்தன் கொடுக்குறவன் பின்னாடி ஒரு சர்க்கிளிங் பண்ணலான்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. சடனா பார்த்தா அதை நம்ம எப்படி வேணாலும் மீன் பண்ணிக்கலாம். ஒன்று பெய்டு பார்த்தா எடுத்துக்கலாம், இல்லை ஆர்கானிக் கோட்டா எடுத்துக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ராயன் வந்து இந்த எலிமினேஷன் 4 கிரவுண்ட்ல இருந்து முன்னாடி வந்துடுறாங்க. நல்ல இப்போ வரைக்கும் ஒரு கிரெடென்ஷியல் பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மஞ்சரி வந்து இப்ப லாஸ்ட் லெவல்ல இருக்காங்க. இதுல என்னன்னா, இப்ப முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா பேசுற மாதிரியே ஒரு போர்ட்ரையல்ல வந்து மஞ்சரி வச்சிருக்காங்க. மஞ்சரியோட இன்டென்ஷன் தான் மேட்டரே தவிர, மஞ்சரி எதையும் அகைன்ஸ்டாலாம் பேசல, அகைன்ஸ்ட் முத்துக்குமரன். பட் அந்த டாப் ஃபினாலேல ஒரு 5 பேர் வரணும்னா 4 பேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு ஆள் அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு அன்பிரெடிக்டபிள் பர்சன் உள்ள வரணும். அப்படி அன்பிரெடிக்டபிள் பர்சன் உள்ள வரணும்ன்றதுக்கு இப்போ வரைக்கும் ஸ்கோர் போர்ட் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ரயனை ஏதாவது ஒரு மேஜிக் அடுத்த 2 நாள் உண்டு. அப்படி இல்லையா, ஐ மீன் வாட் ஐ எம் ஃபீலிங் இஸ் லைக், இந்த டிடிஎஃப் வந்து மஞ்சரி அடிக்கிறது ஃபார் ஹர் பெஸ்ட். டிடிஎஃப் அடிச்சிட்டாங்கன்னா, பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல அடிச்சிட்டாங்கன்னா ரிசல்ட் வந்து மாறும். ரிசல்ட்ல வந்து வெளில எடுக்கிறதுக்கு அவங்களோட பிளான் அருண் பெட்டி எடுக்கணும். அருண் பெட்டி ஆக்சுவலா வந்து எல்லாருமே எடுப்பாங்க. ஒன்ஸ் இந்த டிடிஎஃப் விட்டாச்சுன்னா எல்லாருமே எடுப்பாங்க அந்த பெட்டியை எடுக்கிறதுக்கு. பட் அவங்களோட பாயிண்ட் வந்து அருண் மேல இருக்கு. அருணை எப்படியாவது இந்த பெட்டி எடுக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவே அவனை இந்த வீக் எப்படியாவது ஹோல்ட் பண்ணணுன்றத பார்ப்பாங்க. ஸோ இதுதான் நான் வாட் ஐ பர்சனலி ரிவ்யூ ஆர் see the situation. Thank you, sir. Ravi, Sure, sir. Thank you, sir. Thank you so much, sir. Suresh Tathak என்னோட Siva, ஹாப்பி நியூ இயர் 2025 அண்ட் ஆலன் சிவா ப்ரோக்கும் ஹாப்பி 2025. உள்ள எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். thank you, so much. Martin. Thank you, Martin. Siva bro, நீங்க எப்படி இருக்கீங்க கேளுங்க. இல்ல அருண் வந்து எல்லாரையுமே பெட்டி எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிருக்காருங்க. அவர் பெட்டி எடுக்கிறவங்க எல்லாம் லூசர் அப்படின்னு வேற விஷால தவிர மத்தவங்க எல்லார்ட்டையும் இந்த பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அதாவது 15 லட்சம் நீ எடுத்தனாலும் அதுல உனக்கு 8 லட்சம் தான் கிடைக்கும், அதனால நீ ஒரு லூசர்ன்ட்டு. பேசிக்கா அவர் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் எடுக்கணுங்கிற ஐடியால இருக்காரா, இல்ல மொத்தமா யாரையுமே எடுக்க விட வேணாம் அப்படிங்கிற ஒரு பிரெயின் வாஷ் பண்ற இதுல இருக்காரான்னு எனக்கு புரியல. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் அருண் எடுப்பாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு 50-50 கூட இல்ல, ரொம்ப கம்மி ப்ராபபிலிட்டியான்னு தோணுது அருண் எடுக்கிறது. ஆக்சுவலா ஐ மீன் ஆன் யுவர் வியூ எஸ், பட் ஆக்சுவலா வந்து அங்க பேசுறது எல்லாமே வந்து டோன்ட் டேக் இட் ஃபார் அக்கௌண்ட். அது வந்து ஒரு ஸ்மார்ட், சும்மா அந்த பெட்டி எடுக்கிறது அது இதெல்லாம் பேசுறது. அவர் உள்ள போனதோட நோக்கமே வந்து அவரோட சிஸ்டரோட மெடிக்கல் எம்பிபிஎஸ் உடைய இதுக்காக தான். ஸோ தட்ஸ் வாட் தட் இஸ் த ஆக்சுவல் ரீசன் தட் he got the space for getting inside this big boss. அப்படி இருக்கிறதுல அவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. சரி, கேம் வேலை அதுதான் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அவருக்கு காட்டுற ஒரு ஸ்பெஷல் பேம்பர் அண்ட் கேர் வந்து இந்த பொசிஷன் வரைக்கும் கொண்டு போய் அதில் அவரோட தந்திரமான ஒரு வேலை. மற்றபடி அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு, என்ன இப்போ பேச ட்ரை பண்ணுறாரு, இது எல்லாமே நாட் டு டேக் இட் ஃபார் சீரியஸ். இப்போதைக்கு இப்போ எல்லாரோடைய மூட் என்னன்னா, டூ ஆர் டை ஃபார் கெட்டிங் இன். எல்லாரும் ட்ரை பண்றது என்னன்னா, என்ன அதாவது இப்போ பாயிண்ட்ஸோட இருக்கிறவங்க கொஞ்சம் சீரியஸா அண்ட் சென்சிபிளா ட்ரை பண்ணுவாங்க. இந்த இதை எப்படியாவது பிடிச்சா அடுத்த வாரம் ஜம்ப் பண்றதுக்கு. ரெண்டாவது, நிஜத்துல அந்த டாப் 5க்குள்ள இருக்கிறதுக்கே அந்த 3-4-5கே வந்து இந்த 3-4-5 நிற்கிறதுனால நமக்கு என்ன பெருமை இருக்கு, பெட்டி எடுக்கிறது தான் நல்லதுன்னு அந்த 3-4-5ஏ நினைக்கும் பொழுது அருணாலாம் கன்ஃபார்மா நினைப்பாரு. எனக்கு என்னன்னா, இது லாஸ்ட் சீசன் மாதிரி
இந்த 16 lakh வரைக்கும்லாம் போகாது. இது ஒரு 10 லட்சம் தாண்டறதுக்குள்ளேயே தூக்கிடுவாங்கன்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்படிப்பட்ட பீப்புள் தான் சுத்தி இருக்கிறது. இப்ப நீங்க விஷாலுக்கு என்ன மோட்டோ இருக்க போகுது, பவித்ராக்கு என்ன மோட்டோ இருக்க போகுது, ஏன் இன்ஃபேக்ட் மஞ்சுரி ஏன் எடுக்கக்கூடாது, இப்படி எல்லாருமே இருக்கும் பொழுது இதோடைய சோல் மைண்ட் செட்டோட இந்த இதுக்குள்ள வந்ததுக்கான நோக்கம் வந்து இன்டென்ஷனே உள்ள வந்தது வந்து இந்த பணத்துக்காக தான் போது அருண் டெஃபினட்டா எடுப்பாருன்றது என்னுடைய தாட். அதுக்கான வழியும் அவங்க அமைச்சு கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா அருணை வந்து டிடிஎஃப்க்கு முன்னாடி ஜெஃப்ரியை உள்ள வச்சு அருணை வெளில போறதுக்கான அந்த மாதிரி சார்ட் ஆஃப் த கேம் அவர் அந்த லேபர் டாஸ்க்ல வாய் விட்டதை வச்சு கொண்டு வந்து அவர் வெளியில கொண்டு போற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அவர் அழகா ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்ததே இந்த இடத்துக்கு தான். இந்த இடத்துக்கு அப்புறம் அவர் தாண்டி என்ன ஆக போகுது? பெட்டி டாஸ்கை தாண்டிட்டாருன்னா அவர் டாப் 5ல வர்றதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. மிட் வீக் எவிக்ஷன் போறதுக்குன்றது வேற என்ன பர்பஸ்க்காக அவரை உள்ள பேம்பர் பண்ணி வச்சிருக்கணும்? மக்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு இதை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை. சார் நீங்க சேனல் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க சில கண்டஸ்டன்ஸுக்கு. சப்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு? அது எனக்கு ரொம்ப நாளா அந்த கொஸ்டின் இருந்தது. சில வாட்டி நான் ரொம்ப கான்ஸ்பிரசி தியரி ஓகே சில பேர் சொல்றாங்கன்னு நினைப்பேன். சில பேர் ரொம்ப ஷுவரா சொல்றீங்கன்னா நீங்க யூஆர் கண்டஸ்டன்ட் as well. இந்த சேனல் சப்போர்ட்ன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் அட்வான்டேஜ் தே ஹேவ்? லைக் இந்த இன்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த சேனல் சப்போர்ட் பண்றாங்கன்றது. ஹவு டு யூ சே தட்? அது மட்டும் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். ரொம்ப சிம்பிள் சார். இப்போ அதாவது சேனலோட சப்போர்ட் ஒரு விஷயத்த டெலிபரேட் சப்போர்ட்ன்ற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ அவரோட இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல எதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்பொழுது இப்போ போயிட்டு இருக்கிற கரண்ட் இம்பாக்ட் அண்ட் இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகி வேற மாதிரி நெகட்டிவ் ஜோனுக்கு திரும்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய குட் புக் லிஸ்ட்ல இருக்கிறது. இன்னொன்னு அறவே அவங்களுடைய இம்பாக்டை வெளியில காட்டிக்காம அந்த ஃபால் பூரா இன்னொருத்தவங்க மேல ஹெவியா காமிக்கும் போது ப்ராபபிலிட்டி ஆஃப் பீப்புள்ல வந்து அவர் என்னைக்குமே அந்த லிஸ்ட்டுக்குள்ள வராம இருக்கிறது. ஸோ நீங்க அந்த லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ல பவித்ரா தப்பிக்கிறது, அருண் தப்பிக்கிறது, இனிஷியல் ஃபேஸ்ல தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கெல்லாம் இருந்த அந்த ஒரு ஸ்பேஸ், அவங்க இப்போ வைல்ட் கார்டுன்னு ஒருத்தவங்க வந்து உலுக்கி இந்த பாரு இப்படியே இருந்தா இன்னும் 2 வாரம் நீ தாண்ட மாட்டேன்னு அருணுக்கு அந்த நேரத்துல வைல்ட் கார்டு டெலிபரேட்டா உள்ள ஆள் அனுப்பி சொல்லலைன்னா, ஏன்னா 50 நாள்ல போக வேண்டிய வைல்ட் கார்டு 30 நாளுக்குள்ள உள்ள போனது சும்மா பிளேயர்ஸ் நல்லா ஆடல அப்படின்னு சொல்றதை விட நீங்க இப்படித்தான் விளையாடுறீங்கன்னு உள்ள போய் பேச விட்டதுதான் எல்லாருடைய கேம் சேஞ்ச்க்கான காரணமும். நீங்க அதுக்கப்புறம் சேஞ்ச் ஓவர் ஆன அருண் இப்படித்தான் சப்போர்ட் பண்ண முடியும். இந்த சப்போர்ட்டை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டார் அருண். இப்ப அடுத்த லெவல் கேபிட்டலைஸ்ன்றது அவரை வந்து நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அருணை விட ஒரு டைம்ல பொட்டன்ஷியலா ஆனந்தி இருந்தாங்க. மேபி அவங்க கேம் பிளே வந்து குறுக்குடாவோ இல்ல வேற மாதிரியான ஒரு விதத்துல ஒரு எக்ஸ்போஸ்டாவோ இருக்குமே தவிர இந்த கேம் பிளேயர்ஸ் நிறைய பேர் இப்படி வெளியில போறதுக்கு தர்ஷிகா அருணை விட நிறைய இன்புட் அண்ட் இம்பாக்ட் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அருணால ஒண்ணு பண்ண முடியும்னு காமிக்க ஆரம்பிச்ச அதுக்கப்புறம் அருண் அதுல இருந்து வின்னிங் முனைப்பே இல்லாம டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. அதை தான் வந்து போன நாமினேஷன்ல மஞ்சுரி ரொம்ப தெளிவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. he is done. He feels he is exhausted and also by mind he came with a bet with someone. நான் இத்தனை வாரம் வரைக்கும் இருக்கும்னு நினைச்சேன், அதை நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு. பிகாஸ் in this game he clearly understood that he doesn't want to be a title or top 5 moment. அதுக்கெல்லாம் அவர் ஆசைப்படவும் இல்லை. ஸோ இருக்கிற வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு ஒரு சேனல் வந்து நான் சொல்றது இந்த மாதிரி சப்போர்ட்ல இந்த கேக் வெட்டுறதோ இல்லை ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுக்கறதோ அதெல்லாம் தாண்டி நான் சொல்ற சப்போர்ட் அவரை சேஃப் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி மற்ற ப்ராபபிலிட்டியில அவர் என்னைக்குமே சார்ட்ல கீழே இன்னைக்கு பாக்குற அருண் கீழே இருக்கிற, அதாவது ஆஃப்லைன் ஓட்ஸ்ல பாக்குற அருணை நீங்க 8 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கணும். அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்க மாட்டார். நாமினேஷனும் ஆகிறதே கம்மி. அப்படி ஆனாலும் இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டார். தேங்க்யூ ஸோ மச் சார். சுரேஷ் சார், நீங்க ஏதாச்சும் கேட்க போறீங்களா கேள்வி? எலன் ப்ரோ, உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கா கேள்வி? எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு தாத்தா. இந்த மணி பாக்ஸ் இருக்குல்ல தாத்தா, அதை வந்து கிஃப்ட்னு சொல்லி கொடுப்பாங்களா இல்ல வந்து லைக் எப்படி கொடுப்பாங்க? என்ன ஃபார்மேட்ல அந்த கேஷை வந்து கொடுப்பாங்க? எது கொடுத்தாலும் ப்ரோக்ராம் முடிஞ்சு 100 நாளுக்கு அப்புறம் தான். இல்ல அது ஓகே தாத்தா. அது எப்படி how will they sign it out to people, to contestants? gift tax 30%. gift தானே? ஆமா. வின்னிங் அமௌண்ட், இது வின்னிங் அமௌண்ட்ல இருந்து கழிக்கப்படும். ஓகே. and it's treated as gift.
ஸோ கிஃப்ட்னு வந்தா அதுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி வருமா? 30% டாக்ஸ், கிஃப்ட் டாக்ஸ். 30%ஆ? சரி சரி. இது வந்து யார் கட்டுற மாதிரி இருக்கும்? கேஷ் ரிசீவ் பண்றவங்களா இல்ல கிஃப்டா கொடுக்கறவங்களா? அந்த டாக்ஸ கழிச்சிட்டு தான் ஆலன் ப்ரோ குடுப்பாங்க உங்களுக்கு. டாக்ஸ கழிச்சிட்டு தான் ஐயா. ஓகே ஓகே சார். ரவி அதுதான் சார் ஒரு எனக்கு क्वेश्चन. சார் சார் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க் யூ அண்ட் விஷ் யூ தி சேம் சார். இந்த தேங்க்யூ சார். ஸ்கிராட்ச் பண்ணி தான் வச்சிருந்தாங்க முதல்ல. ம். அது இந்த டிடிஎஃப்னு எழுதி, ம். பட் ஒரு கையால ராணவால பிடிக்க முடியாது அப்படின்றதுனால மாத்திட்டாங்க. அப்படி இருந்தபோது என்னத்துக்கு உடம்புக்காக உங்களை வெளில அனுப்பணும் சார்? எனக்கு அது புரியல. எனக்கு சத்தியமா இன்னைக்கு முழுக்க எனக்கு அது மைண்ட்ல இருந்துச்சு. ஐ தாட் ஐ லாஸ்ட் யூ. இஃப் நிஜமாவே உடம்புக்காக சொல்லியிருந்தாங்கன்னா யூ வுட் ஹவ் ஆப்டட் அவுட்ல. இந்த மாதிரி இல்ல, சீரியஸ்லி ஐம் ஆஸ்கிங். ஐ மீன் கோயிங் ஃபார்வர்ட், ஐ மீன் நான் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. விட்னஸிங் சோ மெனி ஃபேக்டர்ஸ், டேக்கிங் இட் அஸ் பிளஸ்ட் அண்ட் டிஸ்கைஸ் தான். அவ்வளோதான். வரமும் சாபமும். அவனுக்கு வரம், எனக்கு சாபம், அவ்வளவுதான்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். நம்ம சேட் அப்படி சார். அவன் ராணுவ வெளியில எதுவும் அவங்களுக்கான பாதிப்புகள் இல்லாம உள்ள போனதுனால அது அவங்களுக்கு நல்லா இருக்கு. நம்ம கொஞ்சம் நஞ்சமா செஞ்சிருக்கோம். அதனால நம்ம ஐடென்டிக்கலா நம்ம வெளில அனுப்ப வேண்டியது அவங்களுடைய தலைமையான கடமையா நினைச்சுக்கிட்டாங்க. அன்ஃபேர். நான் கூட சொல்வேன், அந்த அல்டிமேட்ல வேற வழி இல்லாம அவங்க டிசிஷன் எடுங்கன்னு சொன்னதுனால என்ன வெளில வர வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு கண்டஸ்டன்ட் கால் உடஞ்சி வீல் சேர் கொடுத்தாங்க சார். நான் உள்ள போறப்போ நான் போய் கேட்டேன், ஏங்க அப்ப வீல் சேர் வாங்கலையா? சொல்லியிருந்தா நானே ஃபண்ட் பண்ணிருப்பேன் என்ன நான் போனப்போ. Another question I would ask you, 3 பேர் இருக்கீங்க. டிடிஎஃப் வந்து நான் மேக்ஸிமம் 10 வரைக்கும் போகுமா இல்ல இன்னைக்கு Thursday வேற வந்துருச்சு, சோ அது எப்படி? இன்னைக்கு நைட்டுக்குள்ள டிக்ளேர் ஆயிடும். எப்படியும் இவங்க இப்படி போனாங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள டிக்ளேர் ஆயிடும். சார் யார் சார் ஜெயிப்பாங்க சார்? இது எப்படிதான் எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கப்புறம் ரியாலிட்டி, அது மாதிரி தான். கிரவுண்ட் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஆஸ் பர் கிரவுண்ட் கரண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஹூ இஸ் ஆக்சுவலி செட்டிங் அப் வந்து ரயன். அவன் ஒன்று செட் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் புட்டிங் அ லாட் ஆஃப் எஃபர்ட் டு ரீடைன். But if at all, if the twist is really matters here a lot, maybe I'm not sure. If the twist is really a lot, இது என்னுடைய இதுதான் சார், மை ஓன் அப்சர்வேஷனல் பாயிண்ட் தான் சார். எய்தர் இட் குட் பி இதே மாதிரி அடுத்த 2 டாஸ்கில் அவங்க நினைச்ச ஆட்களுக்கு ஸ்கோரிங்கை ஷேர் பண்றதோ மைனஸ் பண்றதோ, ஆர் டு கெட் அவே அலாங் ஆன் த பாயிண்ட். ஸோ இது மாதிரி போச்சுன்னா சௌந்தர்யா ஆர் மஞ்சரி வில் ஹிட் த பால், ஹிட் த ஸ்ட்ரைக்ன்ற மாதிரி எனக்கு தெரியுது. இதை சௌந்தர்யாக்கு போயிடும் இல்லை மஞ்சரிக்கு போயிடும். ஓகே ஓகே சார். எனக்கு நல்லா இருக்கு சார். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ஜென்ரலா கேட்கணும்னு கேட்டுட்டு நான் போயிட்டு ஆயிடுறேன். இதோட துணை கேள்வி ஒண்ணே. இல்ல நீங்க இருங்க, உங்கள்கிட்டயும் பேசணும் சார். நான் இல்ல தாத்தா சார் உங்கள்கிட்டயும் பேசணும்னு. இல்லங்க, நான் பேசின அப்புறம் பேசலாமா? நீங்க பேசுங்க தாத்தா. நீங்க சொல்லுங்க. இல்ல யார் அவரு? அசனா? அசன், ஒரே ஒரு துணை கேள்வி கேட்டுக்கிறேன். இல்ல கௌதம் 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 கௌதம், நான் ஒரே ஒரு துணை கேள்வி கேட்டுக்கிறேன் தம்பி. ஓகேயா? கௌதம் உங்கள்ட்ட கேக்குறாரு. ஓகே சொல்லிடுறேன். ஓகே சொல்லிட்டாரு. ஓகே 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 சார், சேனல் யாரை வின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க? நீங்க யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சேனல் தீபக்கை வின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் எதுக்கு சார்? அவரு வேற வேணாம் சார். டிடிஎஃப் அதை தவிர. ஓ, நீங்க டிடிஎஃப்ல கேக்குறீங்களா? ஆமா. ஓகே, நான் 1 and 2 1 and 2ல அதுல தீபக்ல வர முடியாது சார். அது விட்டுருங்க. அது சீல். டிடிஎஃப் சொல்லுங்க. டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் சேனல் வின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறது டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 5 லிஸ்டுக்குள்ள
ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஸ்கோரிங் ஆப்ஷன் கொடுத்து கொண்டு போறதை பார்த்தா எனக்கு மஞ்சரி சேனல் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அப்படி இல்லை, சாரி சார், மஞ்சரி கொண்டு சௌந்தர்யாவை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க சரி, பூவத்தலையா போட்டு சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க சார். கௌதம், மைக் இஸ் யுவர்ஸ். ஓகே சார், நான் நல்ல கொஸ்டின் அவரும் கேட்டிருந்தாரு. வில் கம் டு தட். எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிஆர்ஸ் ஆர் ஸ்ப்ரெடிங் எவ்ரிவேர்னு சொல்றாங்க. பிஆர்ஸ் ஆர் ஸ்பாயிலிங் த எசன்ஸ் ஆஃப் த பிக் பாஸ். நம்ம எப்படி திங்க் பண்ணணுன்ற கண்டிஷனிங் பிஆர்ஸ் மூலமா அவங்க வந்து நிறைய கண்டெஸ்டன்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. வாட்ஸ் யுவர் டேக் ஆன் தட்? உண்மையாவே பிஆர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வந்திருக்கா, இல்ல இந்த சீசன்ல தான் ரொம்ப ப்ரெடாமினன்ட்டா வந்திருக்கா, இல்ல அது சில கண்டெஸ்டன்ட் உண்மையா இல்லையா, இல்ல எல்லா கண்டெஸ்டன்ட்டுக்கும் இருக்கா? அது உங்களோட டேக் நான் கேட்கணும்னு நினைச்சேன். See, PR is classified in many ways, sir. But right now, the exceptional promotion, இதுக்கு முன்னாடி இருந்த கேம் போயிட்டு இருக்கும் போது கிரியேட் பண்ண இம்பேக்ட் ஆஃப் பிஆர்ஸும் இப்போ பிஆரோடைய ரெஸ்பான்சிபிள் த பேஜஸ், த பேஜஸ், ஸ்பேசஸ் ஆர் த நம்பர் ஆஃப் ப்ரொமோஷனல் கிரவுண்ட்ஸ், மீம்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து வேற. ஓட் மட்டுமே இந்த ஆஃப்லைன் ஓட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய இதுக்காக நடக்கக்கூடிய வச்சு இதை வந்து டிபேட்டபிள் டாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கிற ஒரு குட்டி இன்ஸ்டன்ஸையும் அந்த இன்ஸ்டன்ஸை வந்து நெகட்டிவ் இம்பேக்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த கன்வெர்ட்டை வந்து ஒரு நம்பர் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டாக்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு குரூப் ஆஃப் ப்ரொமோட்டிங் டீம்ன்றது வேற. ஸோ இப்போ என்னன்னா, இஃப் அட் ஆல் இஃப் யூ டிசைட் தட் இந்த ஃபேண்டம்க்கு வந்து இவங்களோடது வந்து பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த பிஆர் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஃபேண்டம் கான அந்த நாய்ஸை ரைஸ் பண்றதுக்கு எப்படி பண்ணோம்னா 2-3 மெக்கானிசம் தான் பண்ண முடியும் அவங்களால. ஒன்று, அவங்க காம்படிட்டிவா நினைக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பர்சன் மேல இருக்கிற இம்பேக்ட் ஆஃப் இமேஜை வந்து ரொம்ப நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அவங்க நிகழ்வுகள்ல இருந்து கட் பண்ணி ஃபர்தரா இருக்கக்கூடிய இப்போ கோ கண்டஸ்டன்ஸ், உதாரணத்துக்கு நான் ஒரு 4 நாள் முன்னாடி கூட சொன்னேன், இந்த டிஸ்ட்ராக்ஷன் டிவியேஷன் எந்த லெவலில் சப்போர்ட் பண்ணோம்னா, ரயானுக்கு வந்து இந்த இப்போ நடக்கிற ஆப்ஷன்ல வந்து இப்போ சௌந்தர்யாவுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் வந்து அது சப்போர்ட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலோ இல்லை பிஆர்ன்ற பாயிண்ட்னு நான் ஒரு பாயிண்ட் வச்சு ஒருவேளை நான் எடுத்துக்கிட்டாலோ அவங்க இந்த நேரத்தில் வந்து முத்துக்கு அகைன்ஸ்டா பேசுகிற இந்த சிச்சுவேஷனை கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதை ஒரு பிஆர்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு ரயனோடைய ஓட் பேங்கிங் பர்சன்டேஜ் வந்து வேற மாதிரி கன்வெர்ட் ஆகும். இந்த கன்வெர்ட் ஆகிறது பிஆரோடைய ஒர்க்காக தான் இருக்கும். திடீர்னு ரயான் வந்து டாக் ஆஃப் த மேட்சாக இருப்பான். 4 வாரமா இல்லாத ஒருத்தன் இந்த வாரத்தில் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டாஸ்க்னால அவன் மேட்ச் இல்லை, அவன் ஒரு காம்படிட்டிவ் பிளேயரை வந்து தொடர்ந்து ஹிட் பண்ணுறான். அவனுடைய டாக்கும் அவனுடைய கண்டென்ட்ல மட்டுமே ப்ரோமோ, மோரோவர் இந்த வீட்டில் சுற்றி அவங்கள பற்றி நம்ம கண்டென்ட் மட்டுமே எக்ஸ்போஸ் ஆகும்போது இது ஒரு பிஆருக்கு ஒரு பெரிய கேக் இதை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப் எலமெண்ட்டை வந்து திருப்பி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று, பாசிட்டிவா ஏதாவது நடந்துச்சுன்னா அதை ஒரு அப்பர் ஹேண்ட்ல காமிச்சு அதை இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, இப்போ தீபக்கு ஒரு விஷயம் நடந்தது. தீபக் த வே ஹவ் ஹி பிளேட் தட் ஸ்ட்ரைக் எடுத்து அருணோட அந்த அது வந்து ஓவர் த நைட் இட் கிரியேட்டட் அ வெரி பிக் ட்ரெண்டிங். அந்த மாதிரி டப்புன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு மேட்டர் வந்து ஆர்கானிக்காவே ட்ரெண்ட் ஆகிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து ஒன்று நடக்கும். அப்போ வந்து அவருக்கு ஒரு லிமிடெட் லெவல் ப்ரொமோஷன்ஸ், அதாவது எப்படின்னா அவர் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃபேன்ஸ் குரூப்பு, அது திடீர்னு ஆர்கானிக்காவே அது வர மாதிரி ஒன்று சப்போர்ட் பண்ணோம். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸில் பெய்ட் சப்போர்ட்டோட பிஆர்ஸோடைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி வந்து இப்போ வந்து ஹெவியாக இருக்கும், ஜஸ்ட் டு கன்வெர்ட் அண்ட் கிரியேட் அன் இம்பேக்ட் தட் the following player is becoming too stronger or the opponent player is becoming too cranky, ஒரு மாதிரி தப்பா போயிட்டு இருக்கா, அவர் மேல இருக்கிற அந்த கேம் இம்பாக்டே கன்வெர்ட் ஆகணும் அப்படின்றது. அதுக்கான அந்த விஷன் வந்து இப்போ வந்து டிஜிட்டல் மீடியம்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரிவ்யூஸரோட இன்ஃப்ளூயன்சஸ் எடுத்துக்கோங்க. ரிவ்யூஸர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ்ல யாரெல்லாம் வந்து எந்த மாதிரியான பிளேயருக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அதிகமா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மேல பிராண்ட் ஆகுவாங்க. அந்த பிராண்ட் ஆகிறவங்க வந்து கரெக்டாக நியூட்ரலைஸாக பேசுகிறாங்களா, இல்லை அவங்க வந்து உண்மையிலேயே ஒருத்தங்களை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியலில் பேசுகிறாங்களா அப்படின்றது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடிய சேனல்ஸு, நல்ல ஃபாலோயர்ஸ், நல்ல ரிவ்யூக்கு இருக்கிற ஃபாலோயர்ஸு,
இது எல்லாமே வந்து ஓவராலா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி அது தனி செக்மெண்டா அது ஒன்று வீடியோ ஆகும், ட்ரெண்ட் ஆகும். இது எல்லாமே டிஜிட்டல். இதெல்லாம் வந்து எங்க இம்பேக்ட், இப்போ எவ்வளோ இம்பேக்ட் ஆனாலும் இந்த மேஜர் சம் ஆடியன்ஸ்க்கு, டிவி ஆடியன்ஸ், அந்த டிவி ஆடியன்ஸ்க்கு வந்து தே வில் ஹேவ் அ ரூட் ஆஃப் ஹூ இஸ் ஆக்சுவலி கெய்னிங் த ஸ்கோர். ஸோ இது அத்தனையும் வந்து ஓட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிஆர் செட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேற, இப்போ இருக்கிற ப்ரொமோஷனல் டிஜிட்டல் நாய்ஸ்க்குன்னு பண்ற பிஆர் செட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேற. தேங்க்யூ சார். சுரேஷ் சார், நீங்க கை தூக்கிட்டு இருந்தீங்க சார் நீங்க உள்ள இல்ல நான் ஒரு இருந்திருக்கணும் சார். ஆக்சிலரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சாரி, நீங்க உள்ள இருந்து நான் கேட்டுக்கலாமா முதல்ல? சார் ஏதோ சொன்னீங்க, என்ன சார்? இல்ல வேற யாரோ பேசுறாங்க. It was me. I wanted to just finish my thing. அது என்னன்னா, it was a very insightful thing on PR. நான் எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அசர்ஷனாகவும் நான் அதை பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஐ பிலீவ் ராதர் ஆஸ் பர் மை நாலேஜ் தீபக் ஹேஸ் 0 PR. ரொம்ப ஐடியலிஸ்டிக்கா அந்த கேம்குள்ள வந்திருக்காருன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங் வீக்ல ஐ வாஸ் டெக்ஸ்டிங் இன்ஸ்டாகிராம்ல என்னோட மெசேஜ் பாப்பாங்களான்னு தெரியாம, மேம் அட்லீஸ்ட் தீபக்கோட அஃபிஷியல் ஐடியா ஆன் பண்ணி வைங்க, சிவரஞ்சரி மேம்க்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட பர்சனல் இதுல இருந்து இன்ஸ்டால. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தீபக் வந்து மெசேஜ் ஸ்கெடியூல் பண்ணிட்டு, அதாவது ஒரு போஸ்ட் ஸ்கெடியூல் பண்ணிட்டு கேவ் த ஃபோன் டு த டீம் அண்ட் ஹி டஸ் நாட் வாண்ட் அஸ் டு ரீஆக்டிவேட் இஸ் ஐடி, அந்த மாதிரி தான் பண்ணாங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப வி வாண்ட் டு ஹேவ் அ வெரி நான் சாலண்ட் திங் ஆன் பிக் பாஸ். நாங்க எதுவுமே பண்ணல, எப்படி ஆர்கானிக்கா வருது அப்படியே வரட்டும்னாங்க. இந்த ஒரு ஆதங்கத்துல தான் சரி நம்மளே ஏதாவது பண்ணி ஆகணும், நல்ல கேம் ஆடுறாரு, வேற மாதிரி எல்லாம் திட்டுறாங்க, ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ரொம்ப பேடா இருந்தது. சரி நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி போஸ்ட் சின்ன நான் ஒரு 2-3 எடிட்லாம் போடலினா இட் வில் நாட் பி ஹைலைட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு இன்ஸ்டன்ஸா நான் சொல்றேன். டெவில் டாஸ்க் முடிஞ்சோடனே அன்னைக்கு சௌந்தர்யாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பாரு, அதை எடுத்து போட்டோம்னா இட் வென்ட் வெல். அடுத்த நாள் சாச்சனாக்கு அதே மாதிரி அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அன்னைக்கு நான் வந்து அன்பார்ச்சுனேட்லி ஐ வாஸ் சிக், ஐ குடன்ட் கம் ஆன்லைன். அடுத்த நாள் கேட்டாங்கன்னா தீபக் ஒண்ணுமே பண்ணலையா அந்த எபிசோட்ல, அப்படிதான் வந்து டெக்ஸ்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. perhaps if I was online அதை கொஞ்சம் வெட்டி எடுத்து போட்டிருந்தா it would have reached-ன்ற மாதிரி தான். எங்களோட ஃபேண்டம்ல மட்டும்தான் எல்லாருமே ஒரிஜினல் ஐடிஸ்ல இருப்போம் பெரும்பான்மையானவங்க. மற்றவங்களுமா அந்த ஐ டோன்ட் வாண்ட் பாயிண்ட் அவுட் நேம்ஸ், பட் சில ஐடிஸ்ல தான் அந்த ஃபேக் ஐடிஸ்ன்றது பார்த்தாலே தெரியுமே, ரீசென்ட்லி கிரியேட்டடு, இந்த விஜய் ஃபேன், அஜித் ஃபேன் அப்படியே வரும். அந்த ஒரு அசர்ஷன் வந்து நான் எப்பயுமே வைப்பேன், லைக் பிஆர் இல்லப்பா எங்களுக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பேன். என்னது I thought I heard it. Okay, முடிச்சிடறேன். அது இது நான் எதுக்கு சொன்னேன்னா, சம்வேர் ஆன் த லைன் ஐ ரியலி ரிலேட்டட் வித் தீபக். லைக் நீங்க இன்னைக்கு நீங்க மீட் பண்ண போறீங்க ரவீந்திரன் சார், பிக் பாஸ் மீட் பண்ண போறீங்கன்னா, லைக் டூ டெல் தட் ஐ எம் ரியலி ப்ரவுட் டு கால் தட் ஐ எம் தீபக் ஃபேன். தீபக் ஃபேன் சொல்றதுல எனக்கு உண்மையாக பெருமையா தான் இருக்கு. லைக் சம் ஆஃப் தி இன்ஸ்டன்சஸ் இட் ரியலி டச் மை ஹார்ட். இந்த சின்ன மூமெண்ட்ஸ் வந்து இட் மைட் பி இன்சிக்னிஃபிகன்ட், பட் அது ஒரு லார்ஜர் இம்பாக்ட் இந்த மாதிரி இருந்தது. இந்த சிம்பிள் ஜஸ்டிஸ், அந்த டிசிப்ளினா இருக்கிறது, மென்டரிங் தி அதர் பீப்புள். எனக்கு அந்த மூமெண்ட் ஹைலைட் பண்ணாம சின்ன ஐசோலேட்டட் இவெண்ட்ஸ் மட்டும் எடுத்து கிரியேட் அ ஹில் அவுட் ஆஃப் மோஹோல்னுவாங்கல்ல, அந்த பிஆர் ஆக்டிவிட்டி பார்த்து எனக்கு ரொம்ப வெறுத்து போய் தான் சரி நம்மளே ஏதாவது எடிட் பண்ணி ஆனோம். எங்க எடிட்ஸ் எல்லாமே ரூடிமெண்ட்ரியா இருக்கும். ரூடிமெண்ட்ரி இஸ் தட் ரொம்ப அதிகபட்சம் ஒரு இதுதான், ஒரு கேப்ஷனோ ஒரு சாங் மட்டும் தான் போட்டிருப்போம். மற்ற ஃபேண்டம்லாம் பயங்கரமா எடிட் பண்ணுவாங்க. எங்களுக்கு சிடிபி பண்றது கூட இப்ப